தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியது வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் எதிரொலியால் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வந்த நிலையில் தற்போது பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்துள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் எதிரொலியால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வந்த நிலையில் தற்போது பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. தற்போது பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க ஜெயலானி. வங்கக்கடல் பகுதியில் உருவான இந்த பெஞ்சல் புயல் என்பது நேற்று பிற்பகல் 2:30 மணி அளவிற்காக இது புயலாக வலுவடைந்தது. கடந்த 24 மணி நேரத்திற்கு மேலாக கடலில் இருந்த நிலையில் தற்போது கரையை அதன் முன்பகுதி தொடங்கி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அண்மை தகவலை தெரிவித்திருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரத்திற்குள்ளாக தரைக்காற்றின் வேகம் 70 80 கிலோமீட்டர் வேகத்திற்குள்ளாக கரையை முழுவதுமாக கடக்க தொடங்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அண்மையில் தெரிவித்திருக்கிறது. இது குறிப்பாக வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரைக்கு இடையே இருக்கக்கூடிய காரைக்கால் மற்றும் மகாபலிபுரத்திற்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் தலையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அண்மை தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது இந்த பெஞ்சல் புயலை பொறுத்தவரை மகாபலிபுரம் கடலில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் அதே போன்று புதுச்சேரி கடற்கரையில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும், அதாவது புதுச்சேரி வடகிழக்கு பகுதியில் சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது இந்த புயல் என்பது நகர்ந்து வருகிறது. சுமார் கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக நகர்ந்து வருகிறது. அடுத்த 3-4 மணி நேரம் இது கரையை கடக்க முழுவதுமாக தொடங்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது கரையை கடக்கக்கூடிய பகுதியாக பார்க்கும் பட்சத்தில் வட தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. அதாவது காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இதற்கு இடையே இருக்கக்கூடிய பகுதிகளில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலேயே அதிகமாக கரையை கடக்கக்கூடும். இது கரையை கடக்கும் வேளையில் இதன் தரைக்காற்றின் வேகம் என்பது 50 60 கிலோமீட்டர் ஆகும். இடையிடையே 90 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் என்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 70 80 கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் இருக்கும்போது இந்த காற்றின் வேகம் என்பது இருக்குமான வானிலை ஆய்வு மையம் தற்போது அண்மையில் தெரிவித்திருக்கிறது. கரைக்கு மிக அருகில் வருகை தந்ததன் காரணமாக தற்போது வட கடலோர மாவட்டங்களில் காற்றின் வேகம் என்பதும் சற்று அதிகரித்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் அண்மை தகவலின் அடிப்படையில் முதல் பாகம், அதாவது சுழற்சியின் அந்த சூறாவளி சுழற்சியின் முதல் பகுதி என்பது தற்போது கரையை நெருங்கியிருக்கிறது. ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. தற்போதைய அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியுள்ளது. பெஞ்சல் புயலின் ஒரு பகுதி கரையை தொட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயலின் முன்பகுதி கரையை தொட்டதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.